மன்னார் பனங்கட்டுக்கோட்டு கிராமத்தில் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் அபாய நிலை தோன்றியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். மன்னார் பனங்கட்டுக்கோட்டு கிராமத்திற்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டு காலங்கள் உருண்டோடிய நிலையில் மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. பனங்கட்டுக்கோட்டு கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. சில இடங்களில் கான்கிரீட் மின்கம்பங்கள் தென்பட்டாலும் சில இரும்பு மின்கம்பங்கள் இவ்வாறான நிலையில் காணப்படுகின்றன. பல தடவைகள் இதுகுறித்து மின்சார சபைக்கு தெரியப்படுத்தியிருந்தும் இதுவரை காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என இந்த பிரதேச மக்கள் அங்கலாய்க்கின்றனர். 6 மணிக்கு பிறகு முடுகுதீதி மாதிரி கரண்ட் இருக்குது. நாங்களும் எத்தனையோ தரம் அறிவிச்சோம், எத்தனையோ சொன்னோம். இந்த போஸ்ட் மரத்தில் கரண்ட் அடிக்கடி எங்களுக்கு விட்டு போகுதுண்டு அடிக்கடி கிழமையில 2 தரம் அப்படியெல்லாம் நாங்க போய் அறிவிச்சோம். ஆனா இந்த பயர்கள் அறுந்து தொங்குது, மின் கம்பங்கள் உடைஞ்சி தண்டுது. எத்தனையோ தரம் போய் இந்த கம்பியல் சரியில்லை, இடைக்கிட பயர் அறுந்து விடுது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லியும் அவங்க இதுகளுக்கு இந்த வித முயற்சியும் எடுக்க இல்லை. பழைய காலத்து பயர் தான் இப்பயும் இருக்கு. பிரிட்ஜ் எல்லாம் அடிக்கடி பழுதடைந்து கொண்டு போகுது. கரண்ட் கூடியும் வருது, குறைஞ்சும் வருது. சில நேரம் கரண்ட் இல்லாமலும் போகுது. எங்காவது போஸ்டுகள்ல நெடுகளும் எரிஞ்சு விழுந்து கொண்டு இருக்கு. மின் இணைப்புக்காக பயன்படுத்தியுள்ள வயர்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ள நிலையில் அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கிறார்கள். வீட்டில் அயன் பாக்ஸோ வேறு மின்சார இதுகளோ பாவிக்காத நிலையில் நாங்கள் மிகவும் துன்பமான நிலையில் நாங்கள் வசித்து வருகிறோம். மாதாந்தம் மின் கட்டணத்தை தவறாது செலுத்தும் தமக்கு இழைக்கப்பட்டிருக்கும் அநீதிக்கு விரைவில் தீர்வு கிட்ட வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பனங்கட்டுக்கோட்டு கிராம மக்கள்.